என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வீட்டுக்கார வந்தியா? வாங்க வாங்க வாங்க. வாங்க எல்லாம் இருந்து சாப்பிட்டு போனோம். வணக்கம், ரொம்ப சந்தோஷம். வாங்க. என்ன கேட்ல நிக்கிறீங்க? வாங்க. என்னம்மா நீங்க இங்க நிக்கிறீங்க? உட்காருங்க. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க. வணக்கம். என்னம்மா வரவங்க நல்லா ஊசரிக்கிறீங்களா? பன்னீர் தெரியுங்க, சக்கரை கொடுக்கணும். பொம்பளைங்க வந்தா ரோசாப்பூ கொடுக்கணும். வாங்க 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 வாங்க. என்ன போஸ், சிதம்பரம் ஒரு பொண்ணை தானே கட்ட போற? பின்ன எதுக்கு 4 மாலை டீட்டாளரு? நீங்க 2 பொண்டாட்டிக்காரராச்சே, உங்களை மாதிரி எல்லா வேலையும் முடியுமா? இங்க நடக்கிறது 2 கல்யாணம், அதனாலதான் 4 மாலை. கணக்கு பண்ணி பாருங்க, கணக்கு தெரியும்ல. கணக்கு பண்ண தெரிஞ்சனால தானே 2 பொண்டாட்டி கட்டிட்டு சிக்கல மாட்டிக்கிட்டேன். இதை கொண்டு போய் மேல ரூம்ல வை, ஓரமா வை, கசங்கிராம பாத்து. என்னம்மா என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சாப்பிடலையா? சாப்பிட்டப்பா சாப்பிட்டோம். ஆமா, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மரம். ஏன் பாட்டி மறந்துட்டீங்களா? ஐயோப்பா, ஒன்னும் மறக்க முடியுமா? அது சரி, மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணாம வேலைக்கார மாதிரி இருக்கிறியே, அதான் கேட்டேன். பாட்டி தனத்தை நான் தான் கட்டிக்க போறேன், அதுக்காக உங்க மாப்பிள்ள மாதிரி இருந்துட முடியுமா? எங்க மாமாவுக்கு நான் தான் ஆம்பளை பிள்ளை மாதிரி, எல்லா வேலையும் நான் தான் எடுத்து செஞ்சாகணும். அதான் ரொம்ப நல்லா பேசுறப்பா. பாட்டி, உங்களுக்கு கல்யாணத்தை பாக்குறது ஈஸி சேர் போடுறேன், அதுல உட்காந்து பாக்குறீங்களா? ஆத்து என்ன குறுப்போடு கூணு விழுந்த கல்வி இன்னும் நெஞ்சு நிமிந்து 10 வருஷம் திடமா இருப்பேன். ஆமா சரி, நீ போய் மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணு. இந்த கிழவிக்கு மட்டும் வயசாயிருச்சுங்கிறத ஞாபகப்படுத்தினாதீங்க, சுருக்குன்னு கோவம் வந்துடும். ஏங்களுக்கு அப்படிதானே? ஏன்டா வெட்டி வச்சு பேசிட்டு முதலாளி, ஆம்பளை பைக்கு தேங்காய் பத்திலாமா தேக்குறாங்க. ஏன்டா பின்னாடி 2 3 தேங்காய் பாக்கல? போ, என்னடா வேலை செய்ய போங்கடா. ஏமா இவனை பார்த்து வெறும் சமாதானம் தான் நினைச்சேன். இவனும் நம்ம மாணிக்க மாதிரி தெளிவாதான் இருக்காருல்ல. நல்ல பையன்மா. ஏமா இப்படி பேசுற? ஒவ்வொருத்தரும் உலகத்துல ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப எதுக்கு அண்ணன் கூட கம்பேர் பண்ற? ஏண்டா கல்யாணத்தனை கூட என்ன குத்தம் சொல்லனா ஒரு தூக்கம் வராதாடா? போடா போய் வேலையை பாரு போ. கொஞ்சம் இரு. அடே, என்ன எங்க வாயை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கிற? உன் அண்ணன் 5 பொண்ணு குழந்தை வீட்டுல பொண்ணு எடுக்கான். அப்ப நீ எப்படி இருக்கணும்? இந்த கல்யாணத்துல எத்தனை விடை குட்டிக்கு வந்திருப்பாளுங்க, அவளை நோட்ட விடாம எங்க வாயை பார்த்துட்டு நிக்கிற? அடே, இது நம்ம வீட்டு கல்யாணம் தான். உன் ஆத்தா மாதிரி ஒதுங்கியே நிக்காம ஒன்னால முடிஞ்ச வரைய போய் பாரு. போப்பா போ. வாங்க 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 வாங்க. இதுங்க 2 பேருமே வாங்கன்னு கூப்பிட்டுறோம். கல்யாண பத்திரிக்கை எல்லாம் இருவிட்டார் அழைப்புன்னு போடுவாங்க, அந்த மாதிரி. சரி சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். இருங்க இருங்க, என்ன வேலை? இதென்ன சார் கேள்வி? கல்யாண வீட்டுல 1008 வேலை இருக்கும். அதுக்குல்ல சொன்னா கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்குதான். பரவாயில்ல சார். ஐயோ, நான் சீரியஸா சொல்றேங்க, எந்த வேலை இருந்தாலும் செய்வேன். எங்க அக்காவுக்கு புடவை கட்டி விடணும். ஐயோ சாரி சாரி. ஐயோ ரொம்ப பதறாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். தாம்பளை போய் கொஞ்சம் ரெடி ஆகல, அதான் போயிட்டு இருக்கேன். அவ்வளவுதானங்க, இதை நான் செய்வேன், வாங்க. ரொம்ப தான் ஆசைப்படுறீங்க, சரி வாங்க. அது தம்பி, மாணிக்கு இந்த சேரை கொண்டு போய் போடணும் தம்பி. சேர் தானே, போடலாமே. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா, அந்த சேரை எடுத்துட்டு வா. சீக்கிரம் கொண்டு வா. தம்பிகிட்ட கொடுப்பா. தம்பிகிட்ட கொடுத்துட்டியா? சரி வா வா வா, நிறைய வேலை இருக்கு, அங்கே வா. இதுவா? ஏன் உங்களால தூக்க முடியாதா? ஏன் தூக்க முடியாது? இவ்வளவுதானான்னு கேட்டேன். வாங்க.